வணக்கம். எப்பதாவது இந்த 111 அப்புறம் 777 இந்த நம்பர்கள் உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கா? நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு இந்த ஒரு ஆச்சரியமான அனுபவம் நடந்திருக்கு. இன்னைக்கு நம்மளோட இந்த பிரத்யேகமான அலசல்ல இதுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க அந்த மர்மத்தை ரொம்பவே டீப்பா பார்க்க போறோம். சோ இது வெறும் தற்செயலா இல்ல இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணுதா? உலகத்துல இருக்கிற நிறைய பேரு இந்த நம்பர்களை பிரபஞ்ச அறிகுறிகள் அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. ஆனா நாம இங்க வெறும் நம்பிக்கைகளை மட்டும் வச்சுக்கிட்டு பேச போறதில்ல. இதுக்குள்ள இருக்கிற ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். திடீர்னு கடிகாரத்தை பாப்பீங்க, டைம் கரெக்டா 111 இருக்கும். சரி, மொபைல் பேட்டரியை செக் பண்ணா அது 77% காட்டும். ஏன்? ரோட்ல போற வண்டியோட நம்பர் பிளேட், கடையில வாங்குற பில், கடைசியா சோஷியல் மீடியாவுல நாம பாக்குற லைக்ஸ்னு எங்க திரும்பினாலும் இந்த நம்பர்கள் உங்களை துரத்துற மாதிரி தோணலாம். கேக்குறதுக்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா இது ரொம்பவே சாதாரணமா நிறைய பேருக்கு அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயம்தாங்க. ஓகே, முதல்ல இந்த 111 அப்படிங்கிற நம்பரை எடுத்துப்போம். இந்த குறிப்பிட்ட நம்பருக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக மற்றும் கலாச்சார அர்த்தங்கள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். நிறைய ஆன்மீக குழுக்கள்ல இந்த 1111 அப்படிங்கறது ஒரு புதிய தொடக்கத்துக்கான அடையாளமா பாக்குறாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுதுங்கிறதுக்கான ஒரு சிக்னலும் இது. அது மட்டும் இல்ல, இது ஒரு பவர்ஃபுல்லான ரிமைண்டர். நீங்க அந்த நம்பரை பாக்குற அந்த எக்ஸாக்ட் செகண்ட்ல உங்க மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா உங்க சிந்தனைகள் தான் உங்க வாழ்க்கையோட யதார்த்தத்தையே உருவாக்குது. அதனால அடுத்த தடவை நீங்க 111 பார்க்கும்போது இத கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸா அமைதியா இருங்க. உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க, நான் இப்போ எதை பத்தி நினைச்சிட்டு இருக்கேன், இந்த எண்ணம் என்னோட வாழ்க்கைக்கு உதவுமா அப்படின்னு. உங்களை நீங்களே சுய பரிசோதனை பண்ணிக்க இது ஒரு பெர்ஃபெக்டான பயிற்சி. காதலில் 111 இது ஒரு புதிய காதல் அத்தியாயம். உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு புது சாப்டரை நீங்க ஆரம்பிக்க போறீங்கன்னா இது கொஞ்சம் கவனிங்க. செஞ்ச பழைய தவறுகளை மன்னிக்க வேண்டிய நேரம் இது. மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருக்கிற ஆழமான பயங்களை தூக்கி போடுங்க. உங்க உண்மையான ஃபீலிங்ஸை மறைக்காம சுதந்திரமா வெளிப்படுத்துங்க. முக்கியமா உங்களை உண்மையா மதிக்கிற உறவுகளை மட்டும் சூஸ் பண்ணுங்க. இது ஒரு அருமையான சுய முன்னேற்றத்துக்கான செக்லிஸ்ட். ரைட், இப்ப நம்மளோட அடுத்த முக்கியமான நம்பரான 777க்கு வருவோம். இந்த நம்பரோட ரொம்பவே ஆழமான அர்த்தங்களை தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா? பொதுவா 777 அப்படின்னாலே எல்லாரும் அது ஒரு லக்கி நம்பர்னு தான் நினைப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி ஆன்மீக ரீதியா இதுக்கு ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. இது உங்களுடைய உள் வளர்ச்சி, ஆழமான மன அமைதி, நம்பிக்கை, குறிப்பா உங்களோட உண்மையான மதிப்பை நீங்களே முழுசா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய குறியீடு. ஒருவேளை இப்போ உங்க வாழ்க்கையிலயோ இல்ல ரிலேஷன்ஷிப்லயோ ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு வைப்போம். அப்போ இந்த 777 உங்களுக்கு ஒரு தெளிவான வழிகாட்டுதலை கொடுக்குது. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியா யோசிங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற உண்மையான ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு அவசரமும் இல்லாம ரொம்பவே நிதானமா முடிவெடுங்க. உங்களை மதிக்காத ஒரு இடத்துல இருந்து விலகி வர்றதுக்கான அந்த தைரியத்தை முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். அன்பை யாராலையும் எப்பவும் கட்டாயப்படுத்தி வாங்க முடியாது. அதனால உங்களை நீங்களே மதிக்க தொடங்குறதுக்கான ஒரு புஷ் தான் இந்த 777. டாக்ஸிக்கான உறவுகள்ல இருந்து வெளியே வர தைரியத்தை இது குறிக்குது. ஒரு ஆரோக்கியமான உறவு எப்படி இருக்கணும்னு இது ரொம்ப கிளியரா சொல்லுது. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் மட்டும் ஒத்த ஆளா ஒரு உறவை காப்பாட்ட போராடினா அது கண்டிப்பா ஃபெயிலியர்ல தான் முடியும். 2 பேரோட கூட்டு முயற்சி இருந்தா மட்டும்தான் அது சக்சஸ் ஆகும். ஒரு நல்ல உறவை 2 பேரும் சேர்ந்து தான் பில்ட் பண்ணணும், ஒருத்தர் மட்டும் இல்ல. 111 மற்றும் 772 சேர்ந்தால் என்ன நடக்கும்? ஒரு மிகப்பெரிய மாற்றம். இந்த 2 பவர்ஃபுல்லான நம்பர்ஸும் ஒன்னா சேரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? உங்க லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஸ்டார்ட் ஆகும். ரொம்ப நாளா இருந்த மன காயங்கள்லாம் ஆற ஆரம்பிக்கும். உள்ளுக்குள்ள இருந்த தேவையில்லாத பயம் குறையும். உங்களால ரொம்பவே தெளிவான முடிவுகள் எடுக்க முடியும். இதுக்கெல்லாம் மேல உங்க லைஃப்ல சரியான மனிதர்களுக்கு இடம் கிடைக்கும். ஆனா இங்கதாங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த மாற்றம் எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா நடந்துராது. நம்பர்ஸ் எந்த மேஜிக்கும் பண்ணாது. நீங்க எப்ப மாறுறீங்களோ அப்பதான் உங்க வாழ்க்கையும் மாறும். எண்கள் அப்படிங்கிறது வெறும் அறிகுறிகள் தான். உண்மையான மாற்றம் உங்க செயல்கள்ல தான் இருக்கு. அறிவியல் என்ன சொல்கிறது? உளவியலின் பார்வை. இதுவரைக்கும் நம்ம ஆன்மீகத்தை பத்தி பார்த்தோம். ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது?
சைக்காலஜில இதை ஃப்ரீக்வன்சி எல்யூஷன், அதாவது பாடர்மைன்ஹாஃப் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? நம்ம மூளைக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயம் முக்கியம்னு பட்டுடுச்சுன்னா அதே திரும்ப திரும்ப நம்ம கண்ணுக்கு காட்டுற மாதிரி ஒரு மாயையை உருவாக்கும். அதனால தான் இந்த நம்பர்ஸ் திடீர்னு எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. இது மூளையோட ஒரு சுவாரஸ்யமான ஃபங்க்ஷன். இத கேட்ட உடனே அடடா, அப்ப இது வெறும் மூளையோட பிரமதானான்னு நினைக்காதீங்க. சயின்ஸ் இந்த மாயையை கெடுக்கல, மாறா நேர்மறையான மாற்றத்துக்கான நம்மளோட உந்துதலை அதிகப்படுத்துது. அது பிரபஞ்சத்தோட சிக்னலா வேணாலும் இருக்கட்டும், இல்ல சைக்கலாஜிக்கல் இல்யூஷனா வேணாலும் இருக்கட்டும், அதை பாக்குற அந்த மொமெண்ட்டை உங்களை நீங்களே மேம்படுத்திக்க ஒரு டூலா யூஸ் பண்ணிக்கலாமே. அதுதாங்க இதுல இருக்கிற பியூட்டி. பிரபஞ்சத்தின் உண்மையான செய்தி, அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைத்து பார்ப்போம். இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய ரொம்பவே ஸ்ட்ராங்கான உலகளாவிய பாடங்கள் என்ன தெரியுமா? எப்பவுமே உங்களை நீங்களே மதியுங்க. உங்க மன அமைதிய யாருக்காகவோ விட்டு கொடுக்காதீங்க. அத ரொம்ப ஸ்ட்ராங்கா பாதுகாத்துக்கோங்க. உங்களை காயப்படுத்துற உறவுகளிலிருந்து தயங்காம விலகி வாங்க. உங்க வளர்ச்சிக்கு சப்போர்ட்டா இருக்கிற உறவுகளை மட்டும் சூஸ் பண்ணுங்க. நம்மளோட இந்த முழு அலசலோட முக்கியமான பாயிண்டே இதுதான். உங்க வாழ்க்கைய மாத்திர சக்தி எந்த ஒரு நம்பர்லயும் கிடையாது. அது உங்ககிட்ட நீங்க எடுக்கிற முடிவுகள்ல மட்டும்தான் இருக்கு. அதனால இனிமே 111 இல்ல 777ன்னு எந்த நம்பரை பார்த்தாலோ அது ஒரு பயப்படக்கூடிய விஷயமாவோ இல்ல குருட்டு நம்பிக்கையாவோ பார்க்காதீங்க. அது ஒரு விழிப்புணர்வுக்கான அழைப்பா, ஒரு அவேக்கனிங்கா பாருங்க. நல்ல எண்ணங்கள், சரியான செயல்கள், அப்புறம் ஆரோக்கியமான உறவுகள், இதுங்க தான் வாழ்க்கைய மாத்திர உண்மையான சக்திகள். இந்த சின்ன சின்ன தருணங்களை ரொம்பவே புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஒரு சிந்திக்க வைக்கிற கேள்வி. உங்க வாழ்க்கையில பாசிட்டிவான மாற்றத்தை கொண்டு வர உங்களோட அடுத்த அறிகுறியை நீங்க எப்படி யூஸ் பண்ண போறீங்க? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்பர்ஸ் நீங்க பாத்திருக்கீங்களா? அத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அந்த தருணங்களை உங்களுக்கு சாதகமா மாத்தி உங்க வாழ்க்கைய அழகாக்குங்கள். மீண்டும் சந்திப்போம்.